சீரக சம்பா அரிசியில சூப்பரா ஒரு கார்ன் புலாவ் பண்ணலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பர் ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நார்மல் காஃபி குடிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் நீள் நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கார்ன் உதிர்த்து வச்சிருக்கேன், வேக வைக்கல. மீடியம் சைஸ் கேரட் 1, 10 பீன்ஸும் வெட்டி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்து சிம்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். கலர் மாறக்கூடாது. இதுக்கப்புறமா அந்த கார்ன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சு தண்ணி வெடிச்சு வச்சிருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. இப்ப 4 டம்ளர் தண்ணி அதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு சிம்ல 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா வெந்துடும். நீங்க விசில் விடணும்னு அவசியம் இல்லை. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய்ல கொஞ்சம் முந்திரி வறுத்து புலாவ்ல சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தலையில எதுவும் தேவையில்லை. அவ்வளவுதாங்க. நல்லா லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியில நம்ம நெய்ல முந்திரி வறுத்து சேர்த்ததுனால முந்திரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா நெய் மணத்தோட ரொம்ப சுவையா இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்ட ஒயிட் குருமா, மஷ்ரூம் கிரேவி இல்லைன்னா எக் கிரேவி செஞ்சுக்கோங்க.